இதே கவலையே படாதியா, உங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன மருமகள சொல்லியா? இதே இன்னைக்கு சாயங்காலமே போறோம், கன்னியாகுமரியில சன்செட்ட பாக்குறோம், அவ்வளவுதான். அப்படியே மருமகள என்ன கூட்டிட்டு போவியா? ஆமாதி, உங்க ஆசையை நிறைவேற்றதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சின்ன பொண்ணே, சாயங்காலம் அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு நாளைக்கு காலையில சன்ரைஸையும் பார்த்துட்டு வருவோமா? இக்க காலையில சன்ரைஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்து மறுபடியும் கிளம்பி போக முடியாதுலக்கா. சின்ன பொண்ணே, நாளைக்கு காலையில திரும்பவும் இங்க இருந்தெல்லாம் ஒண்ணு கிளம்பி போக வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் சன்செட்டை பார்த்துட்டு அங்க கன்னியாகுமரியில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா பத்துக்க, அவ வீட்லயே நம்ம எல்லாரும் தங்கிக்கிடலாம். அவங்க வீட்லயே தங்கிட்டு நாளைக்கு காலையில சன்ரைஸை பார்த்துட்டு இங்க நேரா நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். ஏக்கா சூப்பர் ஐடியாக்கா. அப்ப இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி போல வீட்ல இருந்து கிளம்புவோம் என்னக்கா? சரி சின்ன பொண்ணே, கமலா கிட்டே நான் ஒரு வார்த்தை சொல்லுதேன். அவளும் சன்செட்டை தான் பாத்திருக்கேன், சன்ரைஸை பார்க்கலன்னு சொன்னா பத்துக்க. சரிக்கா, அப்ப கமலாக்காவையும் கூட்டிட்டு போவோம். என்னதே சந்தோஷமா? சன்செட்டையும் பாத்திரலாம், நாளைக்கு காலையில சன்ரைஸையும் பாத்திரலாம். சரி மருமகள, எனக்கு ஒரு பதில சொல்லிக்கிட்டு எங்க வேணாலும் கிளம்புங்க. ஆஹா, இவ என்னத்துக்கு இப்ப இங்க வந்தா? மாமியார் மருமகள எனக்கு பதில் சொல்லியே ஆவணும். ஐயோ, வேணா வாசல் தேடி வந்திருக்க. இப்படி திடுதிப்புன்னு வருவானு யாரு கண்டா? இப்ப என்ன செய்ய? ஒரு 10 நாளைக்கு மேல எங்க வீட்டு பக்கமே வராம இருந்தா, அதனால நானே என் மருமகள கொஞ்சம் நிம்மதியா பேசி எடுத்து இருந்தோம். ஆனா இப்படி சொல்லாம கொள்ளாம இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கல. கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? நான் என் மருமக கிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்கத இவ பார்த்தான்னா அவ்வளவுதான், கொலை பண்ணி போடுவாளா? ஆரம்பிச்சிட வேண்டியதா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதா. என்ன மருமக திருதிருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வீடு வாசல்லாம் கழுவிட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வைன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தோம்ல. ஏக்கா என்னக்கா ஆச்சு எங்க மாமியாருக்கு? இவ்வளவு நேரமா நம்ம கிட்ட நல்லா தானக்கா பேசிக்கிட்டு இருந்தாவோ. சின்ன பொண்ணு, உனக்கு இன்னுமா புரியல? உங்க மாமியார நீ புரிஞ்சு வச்சிருக்கதை விட நான் அதிகமா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். என்னக்கா சொல்லுதிய? அண்ணா வந்திருக்காள்ல உன் சம்மந்திகாரி, அவளை பார்த்த உடனே தான் உங்க மாமியார் மாறிட்டாவோ. அக்கா அப்படினா என்ன சின்ன பொண்ணு இப்படி இருக்க? உங்க மாமியார் உங்ககிட்ட ஒவ்வொரு நேரமா அலாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாவளா? என்னக்கா சொல்லுதிய? அலாரமா? ஆமா சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி வந்திருக்காள்ல, அதான் உங்க மாமியார் ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாவோ. ஓஹோ, எங்க மாமியாரு ஆக்டிங்க ஆரம்பிச்சிட்டாவோ. அப்ப நானும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா? ஆமா சின்ன பொண்ணு, நீயும் ஸ்டார்ட் பண்ணு. இன்னைக்கு உன் நடிப்பு பெருசா இல்லனா உங்க மாமியார் நடிப்பு பெருசான்னு பாத்துருவோம். என்னடி உனக்கு இவ்வளவு திமிரு? வீடு கழுவலையா, விளக்கு தேய்க்கலையான்னு நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் சட்டை பண்ணாம மரகதத்துக்கிட்ட திரும்பி உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்க. அப்படிதாம்மா, கேளு நல்லா. போன வாரம் நம்ம இங்க இருந்து போகும்போது மாமியார் மருமகளை எப்படி இருந்தாவளோ அதே மாதிரிதான் இன்னமும் இருக்காவோ. இப்படித்தான் இருக்கணும், அப்பதானே எனக்கு நிம்மதி. என்னதே ரொம்ப தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிய? அதான் நான் பாடு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, போய் உங்க வேலையை பாருங்க. ஆனடி, உனக்கு ரொம்ப சௌரியம்டா. வீட்ல ஒரு வேலையும் பார்க்கல, இப்படி நடு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்கியே, வீடு வேலங்குமா? அத பாடு பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிய? ஆமா, அப்படியே உலக சமாதான மாநாடு பேசிட்டு இருக்காவோ, இவங்கள வந்து எங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டாவோ. டிஸ்டர்ப் இங்க பாருங்க தே, நான் மட்டும் இப்படி நடுவாசல்ல உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே நடுவாசல்ல உட்கார்ந்துதானே பக்கத்து வீட்டு பொண்ணு தாய் பாட்டி கூட உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தியே. அப்ப நீங்க பாடு பேசிட்டு உட்கார்ந்தா மட்டும் வீடு விளங்கிருமோ? இங்க பாருடி, அது வயசான காலத்துல நாங்க என்ன வேணாலும் பேசுவோம். அத பத்தி நீ சொல்றதுக்குலாம் ஒண்ணு உரிமை கிடையாது. அதே மாதிரி நானும் உட்கார்ந்து பாடு பேசுவேன், அத சொல்லதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எடி, எவ்வளவு திமிரு இருந்தா வயசு மரியாதைன்னு தெரியாம மாமியாரே இப்படி ஏத்து பேசுவா? செவுட்ட பேத்துறோமத்துக்க கண்ண ரெண்டு பழுத்து போயிரும். இதே நீங்க சொல்லுற மாதிரி எனக்கும் சொல்லதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அப்படினா எங்க அம்மாவை பார்த்து நீங்க செவுட்ட பேத்துறவேன்னு சொல்லுதீங்களோ? எம்மா ராசாத்தி வாயை திறந்துட்டாளா? மக்கா, நீ எப்ப மக்கா வந்த? உன் மருமகிட்ட இப்படி பாடு பேசிட்டு இருந்தா வீடு விளங்குமான்னு கேட்டேல்ல, அப்பமே நான் வந்துட்டேம்மா. பின்ன என்னடி இவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? வீட்ல ஊர்லம்பட்ட வேலை கிடக்கு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற, வேலையெல்லாம் பார்க்கணுமே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்படி நடு வாசல்ல உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா? எப்படிடி? கோவம் வரத்தாம செய்யும், நான் இல்லன்னு சொல்லல. மருமவனா அப்படிதானே இருக்கணும். ஓஹோ, அப்படியா? அப்பா மாமியா வீட்ல நாளைக்குள்ள வேலை எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சு வச்சிட்டுல வந்திருக்கா போலுக்கு. மக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரே இடது ராசி வளைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு பாத்துக்க. காலையில இருந்து ஓ நினைப்பாவே நமக்கா இருந்துச்சு. சரி, அப்ப உன் வீட்ல வந்து பார்க்கலாமா இல்லனா ஃபோன் பண்ணி பேசலாமான்னு தான் இருந்த பாத்துக்க. உன்கிட்ட பேசலாம்னு நமக்கா போனை எடுத்தேன், அதுக்குள்ள நான் உன் மைனிகாரிக்கு பொறுக்காதுல இங்க வந்து உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்க. எனக்கு அத பார்த்த உடனே கோவம் வந்துட்டு பாத்துக்க. எம்மா, நீ எங்க வீட்டுக்கு வராம இருந்ததே நல்லதா போச்சு. ஏன்டி ஏமக்க அப்படி சொல்லுதா? போம்மா, நீ வேற நேத்திக்கு ராத்திரியே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவள பண்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் எங்க மாமியார் வீட்ல போட்டாச்சு. இப்ப நான் மாமியார் வீட்ல தான் இருக்கேன். அதானக்கா பார்த்தேன், நல்ல லட்சணத்துல பாலை காக்கியாளான்னு நினைச்சேன். 2 வாரம் உருப்படியா அந்த வீட்டுல இருந்திருக்காளக்கா? சின்ன பொண்ணு, 2 வாரமே பெருசு. நல்லா 2 நாள்ல காலி பண்ணிட்டு வந்துருவான்னு நினைச்சேன்.
ஏக்கா ஒருவேளை வீட்டு ஓனர் இவ்வளவு அடிச்சு பத்திருப்பாவளோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு. இப்ப என் சம்மந்திக்காரி இப்ப மாமியார் வீட்டுல இருந்து நேரம் அங்க வந்திருக்கா போலுக்க. ஆமா அப்படிதானே சொல்லுதா. நேத்திக்கு ராத்திரியே மாமியா வீட்டுக்கு வந்துட்டாலாமே. என்னடி இப்படி பாத்துக்கிட்டு நிக்க? என் மவ அதுவும் செல்ல மவ வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் காபி தண்ணி வச்சு குடி. அப்புறம் மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வை. சிக்கன் வாங்கிட்டு வந்து பொரிச்சு வைடி. ஏதே உண்மையாவா சொல்லுதியா? மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கணுமா, சிக்கன் வாங்கிட்டு வந்து பொரிக்கணுமா? நாளைக்கு வேற வெள்ளிக்கிழமை வீட்டெல்லாம் கழுவி விடணும்னு சொன்னேன்லதே. மருமவள என் மவளை பார்த்த உடனே அது பாட்டுக்கு ஃப்ளோல வருது. நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில சொல்லிக்கிட்டே இரு. இவளுக்கு பச்சை தண்ணியே கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். மீனும் வாங்கண்டாம், கோழியும் வாங்கண்டாம். சரிங்க தே, அப்ப கண்டினியூ பண்ணுங்க. நான் தானே இப்ப கேள்வி கேட்டிருக்கேன், நீ பதில சொல்லு. சரிங்க தே. கொஞ்சம் தள்ளி நின்னு முகத்தை கோவமா வச்சுட்டு பேசு. சரிங்க தே. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சேல கணக்க நின்னுட்டே இருக்கா? இங்க பாருங்க தே, வரப்பட்ட போகப்பட்ட எல்லாத்துக்கும் சோத்த பக்கி தட்டதுக்கு நான் ஒண்ணு வேலைக்காரி கிடையாது. யார பார்த்துட்டு அப்படி சொல்லுத? வரப்பட்ட போகப்பட்டவனே இவ என் மவளாக்கும் செல்ல மவ, இந்த வீட்டோட ராணி, மகாராணி. அப்படி சொல்லுமா? ஏக்கா எங்க மாமியாருக்கு டயலாக பத்தியலா? அவங்க செல்லம்மாவா இந்த வீட்டுக்கு ராணியா, அதுவும் மகாராணியா. சின்ன பொண்ணு அவ ராணி இல்ல, நாரி போன சாணி. ஏக்கா நீங்களும் நல்லா ரைமிங்கா பேசுதேல. என்ன செய்ய, உன் சம்மந்திகாரி வந்த நேரமா பார்த்து நான் இங்கெல்லாம் இருக்கேன். அப்ப பேசித்தானே ஆவணும். ஆனா உங்க மாமியார் நடிப்பு உன் நடிப்புக்கெல்லாம் என் பேச்சு ஈடாகாதுமா. ஏக்கா சும்மா இருங்கக்கா, நீங்க வேற சிரிப்பம் கட்டிக்கிட்டே இருக்கிய. இம்மா தாயை சிரிச்சு விடாத, அப்புறம் உங்க மாமியார் நடிப்பெல்லாம் வேஸ்டா போயிரும். சரிக்கா. அப்படியே கோவமான முகத்தோட திரும்பு. இங்க பாருடி, நீ இந்த வீட்ல இருக்கணும்னா நான் சொன்னதை கேட்டா தான் இருக்க முடியும். இல்லன்னு வச்சுக்க பொட்டி படுத்தி எல்லாம் கேட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவதுங்க. எத்தி சாயங்காலம் வேற சன்செட் பார்க்க போகணும், ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கு மருமோள. இப்ப என் மவ வேற வந்து தொலைச்சிட்டாள. இப்ப நம்ம என்ன செய்ய ஒண்ணும் புரிய மாட்டேங்க. எத்தி நீங்க அப்படியே கோவமா பேசுற மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். சரி மருமோள. என்னடி சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு பேசாம நின்னுட்டே இருக்க? போய் என் மவளுக்கும் எனக்கும் சூடா காப்பியை போட்டு கொண்டுட்டு வா. எத்தி காப்பி போடுறதுக்கு பால் இல்ல. பால் இல்லனா என்ன, கடுங்காப்பியை வை. எத்தி கடுங்காப்பி வைக்கிறதுக்கும் சீனி இல்ல, காப்பி தூளும் இல்ல. அப்ப வீடு தேடி வந்த என் மவளுக்கு ஒரு கப் காப்பியை கூட நீ போட்டு கொடுக்க மாட்ட, அப்படிதானே? எவ்வளவு திமிரு என் மைனிகாரிக்கு. என்ன பார்த்து கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல அவங்களுக்கு. ஏமா அத போன வரமே மைனிகாரி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனே இல்ல, அப்புறம் எப்படி திரும்பி வந்தாங்க? யாத்தாடி மறக்காம கேட்கல. அது 2 நாள் அம்மா வீட்டுக்கு தாண்டி போனா. அதுக்கு அப்புறம் நான் தான் வர சொல்லிட்டேன். எனக்கு இங்க ஒத்தையில நடந்து வேலையெல்லாம் செய்ய முடியுமா? எனக்கு என்ன தலை எழுத்தா? அது சரிதான், நீ எனக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். அதான் மருமவன் இருக்கால்ல. இது மக்கா, நாங்க எல்லாரும் வந்து உனக்கு பால் காய்ச்சி தண்ணி கொடுத்து நம்மளே வச்சிட்டு வந்தோம். இப்போ எப்படி நேத்துக்கு திடீர்னு உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட? அது என்னமா சொல்ல, எல்லாம் என் நேரம், என் தலை எழுத்து. இங்க உன் மருமகளை பத்தியா உன் கூட சண்டை போட்டாலும் எவ்வளவு சாவகாசமா இருக்கான்னு நீ சொல்லுத வேலையெல்லாம் செய்தாவலாமா? இந்த அக்கா கூட உட்கார்ந்து தானே பாடு பேசிட்டு இருக்காவ. என் வீட்டுக்காரருக்கு ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்டு கூட வச்சு நான் சந்தேகப்பட்டு பேசிட்டேம்மா. அதுல என் மாப்பிள்ளைக்கு கோபம் வந்துட்டு. என்னடி சொல்லுதா? மருமவனா சந்தேகப்பட்டு பேசுனியா? ஆமாம்மா, எங்க வீட்டுக்காரர் ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷனா. அதுல என் மாப்பிள்ளையும் கூட வேலை பார்க்கப்பட்ட அந்த மஞ்ச முடி ஒரு ஃப்ரெண்டு புள்ள உண்டுல சாலிடின்னு சொல்லிக்கிட்டு அவளும் சேர்ந்து டான்ஸ் ஆட போறாவளாம். அது ஒரு நாள் தெருல வச்சு டான்ஸ் பழகிட்டு இருந்தாவளா. அத பார்த்து நான் சந்தேகப்பட்டு என் மாப்பிள்ளை கிட்ட கேட்டுட்டேம்மா. அதுக்கு அவருக்கு ஒரே கோபம். அந்த மனுஷன் என் கூட சண்டை போட்டு இனிமேல் நான் இப்படி தனி கொடுத்தன இருக்க மாட்டேன், எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் வயசான காலத்துல, அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொன்னாருமா. அந்தால நானும் எல்லா பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு எங்க மாமியார் வீட்டுக்கே போயிட்டேன். பரவாயில்லையா, என் மருமனுக்கு கோபம்லாம் வந்திருக்க. பரவாயில்ல, அப்ப மனுஷன் பொழைச்சிக்கிடுவாரு. ஏடி, அப்ப உங்க அண்ணனும் உன் மாப்பிள்ளை வேலை பார்க்கப்பட்ட அதே ஆபீஸ்ல தானே வேலை பார்க்க? அப்ப உங்க அண்ணனும் டான்ஸ் ஆடுவானா? ஆமாம்மா, அண்ணனுக்கு மைனிகாரி எல்லாம் செட் ஆக மாட்டா. அதனால ஒரு நல்ல ஜோடியா பார்த்து டான்ஸ் ஆட சொல்லணும். பாரா இவளுக்கு கொழுப்ப. பாத்தேலக்கா, அண்ணனுக்கு நான் செட் ஆக மாட்டேனா, வேற ஒருத்தைய கூட்டிட்டு வந்து அவருக்கு ஜோடியா ஆட வைக்கணுமா? திமுரு பிடிச்சவா. இவ்வளவு நேரமா சந்தோஷமா உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தோம், வந்த உடனே வேணே இழுத்து விடுதாள. போற போக்க பார்த்தா இவ தலையில நான் சாணியை கரைச்சி ஊத்தாம விட மாட்டேன் போலுக்க. ஆமா, உன் சம்மந்திகாரி அப்படியே உன் கூட சொந்தம் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கா. மாமியாருக்கும் மருமகளுக்கும் எதையாவது இழுத்து விடுவாமேன்னு வந்திருப்பா. நீ நமக்கா இப்படி வாசல்லே நின்னுகிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா. எப்பவுமே வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தானே வருவ. இன்னைக்கு என்னடானா ஃபோன் பண்ணாமலே இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்க? எல்லாம் ஒரு காரணமா தான் வந்திருக்கேன். எங்க அம்மாவுக்கு மைனிகாரியே பிடிக்கல, நல்ல கோவமா தான் பேசுதாவோ. அப்ப எங்க அம்மா மேல எந்த தப்பும் இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் என் மைனிகாரி தான். மைனி என்னடி பைனி? என் மாமியார் என் கூட சண்டை போடுறதுக்கு நீங்க தான் காரணம்.
என்னது மாமியார் சண்டை போட்டாவளா? ஆமா ஆமா, உன் மாமியார் உன் கூட சண்டை போட்டதுக்கு நான் தான் காரணம். இல்லனா மட்டும் நீ அப்படியே நல்ல மருமகளால இருப்பா அந்த வீட்ல. உங்ககிட்ட நாக்க பிடுங்குற மாதிரி 4 வார்த்தையை கேட்டுட்டு போகலாம்னு தான் வந்திருக்கேன். சரி, நீ நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டா நான் நாக்க நறுக்குற மாதிரி நச்சுன்னு பதில சொல்லுதே. இது என்ன மக்கா சொல்லுதே? உன் மாமியார் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா? ஆமாமா, எல்லாத்துக்கும் உன் மருமவ தான் காரணம். மருமவளா, என் மவளை பத்தி ஏதாவது உன் மாமியார்கிட்ட சொன்னியோ? ஆமா, நான் அப்படியே போன் பண்ணி அவங்க மாமியார் கிட்ட சொல்லாட்டாலும் உங்க மவளை பத்தி அவங்களுக்கு தெரியாமலா இருக்கு. உங்க மவ லட்சணம் தெரிஞ்சுதானே அவங்க மாமியாரே தண்ணி கொடுத்து கொண்டு போய் வச்சாவோ. ஆமா மருமவளா, அவங்களாதானே தண்ணி கொடுத்து வச்சாவோ. அப்புறம் என்னத்துக்கு இப்ப சண்டை? நீங்களா? ஆமா, நானே தான். ஒரு நிமிஷம் என் கூட வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஏக்கா ஒரு நிமிஷம் இருங்க. என் மைனிகாரி கிட்ட நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு சொன்னோம்ல, அதை கேட்டுக்கிட்டு வாரேன். ஏன் மேலும் அந்த 4 கேள்வி கூட நான் சொல்லதையும் சேர்த்து கேளு. இங்க வா முதல்ல. என்னக்கா சொல்லுதிய? அட ஒரு நிமிஷம் இங்க வான்னு சொல்லுதம்ல. இங்க பாருடி, ஒன்னாலதான் என் மவ அவ மாமியார் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கா. அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ஏடி பின்னாடி திரும்பி பாருங்க, உங்க மகளை காணல. எங்க போனா? ஆள காணல. திரும்ப மாமியார் வீட்டுக்கு ஓடி போயிட்டாளா? ஏ பரிமள பாட்டி, உங்க மவள அந்த 4 முடியாக்கும் கூட்டிட்டு போனா. என்னக்கா சொல்லுதிய? 4 முடியா? ஆமா சின்ன பொண்ணு, அங்க பாரு. அட பியாதில போவா, இந்த 4 முடி எனக்கு இப்ப வந்தா. இங்க எதுக்குக்கா என்ன கூப்பிட்டிய? இங்க பாரு மேனு, 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுதான் நடந்துச்சு. ஏக்கா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, 100க்கு 100 இல்ல, 100க்கு 200% உண்மை. ஏக்கா அப்படினா? அப்படிதான். போ, இப்ப போய் நீ கேட்க வேண்டிய கேள்வி கூட இந்த 2 கேள்வியும் சேர்த்து கேளு. போ. 4 கேள்வி என்ன, 40 கேள்வி கூட கேட்பேன். சின்ன பொண்ணு, என்னை எப்படியெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு துவைச்சு எடுத்தா உன் சம்மந்திகாரி கிட்ட பத்த வச்சு விட்டாச்சு. பாரு இப்ப எப்படி பத்திக்கிட்டு எரியும்னு. யாருன்னு நினைச்ச என்ன? 4 முடியாக்கும். ஐயோ, நமக்கு அந்த பேர்லாம் வருது. இங்க பாருடி, என் மவளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்ன பேட்டி எடுத்துறமத்துக்க. ஆமா ஆமா, நீங்க என்ன அடிப்பிய? நான் பாத்துக்கிட்டு சும்மால நிப்பேன். ஏமா நிறுத்துவா உன் நாடகத்தை. உங்க 2 பேர் பேச்சாவும் என்கிட்ட இனி பலிக்காது. அடியே நாத்து, திமிருத்தனமா பேசுறதா நினைக்காத. உன் முடிவு இனி என் கையில தான். மருமவளே, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவ முடிவு உன் கையில தான் இருக்கு. இதே சிரிக்காதிய, உங்க மக பாத்துக்கிட்டே இருக்கா பின்னாடி நின்னு. ஆமாடி, என் மகா எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பா. ரொம்ப ஓவரா வாய் பேசுதியே. என் மகா வீட்டுக்கு வந்திருக்கா, கால் கடுக்க நின்னுகிட்டே இருக்கா. வீட்டுக்குள்ள வான்னு ஒரு வார்த்தை சொல்லுதேடி நீ. அவளுக்கு ஒரு மடக்கு காபி தட்டி போட்டு கொடுத்தேடி. ஏதே, அதான் நான் வந்த உடனே சொல்லிட்டோம்ல, பால் இல்ல, சீனி இல்ல, காப்பி தூள் எதுவும் இல்லன்னு. அப்புறம் காப்பியா போடு, டீயா போடுனா எப்படி போடுவேன்? ஆமா ஆமா, அப்படியே வந்திருக்கா விருந்துக்கு. இவளுக்கு விருந்து சாப்பாடு வச்சு கொடுக்கணும். ஆளை பாரு ஆளை. என் வீட்டுல இவள மாதிரி ஒரு சம்மந்திகாரி இருந்துதானா வந்த உடனே இவள அம்மில தூக்கி வச்சு அரைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வாய் பேசியிருக்க மாட்டாள்ல. ஏம்மா, என் வீட்டுக்குள்ள வரதுக்கு என்ன யாரும் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. இங்க பாருங்க மைனி, நீங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க தான். ஆனா நான் இந்த வீட்டு உரிமைக்காரி, தெரிஞ்சிடுங்க. வீட்டுக்கு உரிமைக்காரினா வீட்டை பேத்து எடுத்துட்டு போக வேண்டியதானே? பாத்தியா மீனு, உன் மைனிக்காரி வீட்டை பேத்து எடுத்து கொண்டு போன்னு சொல்லுதா. ஏக்கா, நான் வீட்டை பேக்க போறது இல்ல, என் மைனிக்காரி முகர கட்டைய தான் நான் பேத்து எடுத்துட்டு போக போறேன். இந்த திமிரு பிடிச்ச 4 முடி இவகிட்ட என்னத்த சொல்லி கொடுத்தான்னு தெரியலையா. எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கினாலும் இவ திருந்தவே மாட்டா. இப்ப அவகிட்ட என்ன ஏது சொல்லி கொடுத்தன்னு கேட்டா உடனே சொல்லுவா அவ ஏன் உடன்பிறவா சகோதரின்னு. சகோதரியா? சகோதரி. ஏக்கா, உடன்பிறவா சகோதரினா இந்த சகோதரி வாங்குறதுல பங்கு அந்த சகோதரிக்கும் உண்டுல. ஆமா, இவளுக்கு என்னத்தை குடிக்கியோ அதே பங்கு அவளுக்கும் கொடுத்து ஆவணும்ல. அப்பதானே சகோதரி. என் மீனு, அங்க பாரு, மரகதக்காவும் உன் மைனிக்காரியும் குசு குசுன்னு பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. பேசிட்டு இன்னைக்கு இவ வண்டவாளத்து தண்டவாளத்துல ஏத்தாம விட மாட்டோம்ல. இந்த 4 முடிய ஒரேடியா புதைச்சும் இல்ல. மறுபடியும் என் மவகிட்ட என்னத்தையோ சொல்லில கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த கூறுகட்டவளும் அந்த கூறுகட்டவ சொன்னதானே கேட்டுக்கிட்டு வருவா. எந்த வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு அந்த 4 முடி நிக்க. என் மவ வீட்டுக்கு போகட்டும். இந்த 4 முடி இன்னைக்கு பிச்சு எரிஞ்சிருதேன். திமிரு பிடிச்சவா என்கிட்ட எதுன்னு வாலாட்டிக்கிட்டு இருக்கா. எடி, வீட்டுக்குள்ள என் மவளை கூப்பிடுனா அவகிட்ட நின்னுகிட்டு என்னடி பாடு பேசிக்கிட்டு இருக்கா. ஏதே, உங்க மக மட்டும் 4 முடிக்கிட்ட பேசிட்டு இருக்கல, அதே மாதிரி தான் நானும் இந்த அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ? பாத்தியா மேனு, மாமியாருக்கு மருமகளுக்கு என்ன நடிப்புன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இனி இவங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாதுல்ல. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு சொன்னீல்ல, கேளு நல்லா. திமிரு பிடிச்சவா இன்னமும் என் மவகிட்ட கோல் மூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த 4 முடி கதையை அப்புறமா பாத்துக்கிடலாம். முதல்ல என் மவள இங்க இருந்து கிளப்பியே ஆகணும். இங்க பாருமக்கா, உன் மைனிகாரி சரியான சில்லாட்டா. அவ திமிரு பிடிச்சவா, இப்படிதான் பேசுவா. அவளுக்கு நான் திருப்பி கொடுக்கல பதிலடி, அதுலயே அவ சரியாயிருவா. அது கிடக்கட்டும், முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமக்கா. என்னமோ உன் மாமியார் உன் கூட சண்டை போட்டாலாமே. வாமக்கா, உனக்கு நீ கேட்கறதுக்கு யாரு இல்லன்னு நினைச்சிட்டாளா உன் மாமியாரு? உன் மாமியார் உன்கிட்ட ஏதோ சண்டை போட்டாவன்னு சொன்னில்ல. இன்னைக்கு வா, உங்க
உன் மாமியார் எப்படி சொல்லுதா உன்னை பாத்தியா? எக்கா எங்க மாமியார் என் சம்மந்திக்காரி எங்க இருந்து கிடப்பதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காவோ. தெரியுது சின்ன பொண்ணு, இருந்தாலும் உங்க மாமியார் சொல்லுதா பாத்தியா, அதை என்னால நம்பவே முடியல. யாருதான்க்கா நம்புவாவோ? என் சம்மந்திக்காரி அன்பானவா, அடக்கமானவா, அறிவானவா, பாசமானவன்னு சொன்னா. எம்மா ரொம்ப அவசரப்படாத. முதல்ல எங்க மாமியார் என் கூட எதுக்கு சண்டை போட்டாவன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. அதான் சொன்னேன்டி, உன் மாமியார் கிட்ட போய் நறுக்கடி 4 வார்த்தை கேட்கணும். சீக்கிரமா வண்டி எடு போவோம். காலைல 10 மணிக்கு எந்திரிச்சிருப்பா. மாமியாருக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டா, சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டா. அதனால சண்டை போட்டுருப்பாவோ. அப்படியே சாப்பாடு கொடுத்தாலும் சட்னி சாம்பார்ல வேணும்னே உப்பு மிளகா தூள் அள்ளி எடுத்து போட்டு கொடுத்துருப்பா. அப்ப மாமியார் இவ கூட சண்டை போடாம அப்படி பாசத்துல கொஞ்சமா செய்வாவோ. மீனா, நான் சொன்னதை முதல்ல செய். சரிக்கா. சின்ன பொண்ணு, உன் சம்மந்திக்காரிக்கு பின்னாடி நின்னுகிட்டு இந்த 4 முடி என்னத்தலாமோ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காள. இன்னைக்கு இருக்கு அந்த 4 முடிக்கு கச்சேரி. வண்டி எடுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, போவோம் உங்க மாமியார் வீட்டுக்கு. ஏம்மா, எங்க மாமியார் வீட்டுக்கு போலாம். முதல்ல நான் வீட்டுக்குள்ள போணும், வெளியே விடு. இடி சொல்லத கேளு, எல்லாம் சூட்டோட சூட்டா கேட்டாதனடி பிரச்சனை சரியாவும். முதல்ல கிளம்புவோம் மாமியார் வீட்டுக்கு. ஏம்மா, நீ வர வர சரியே இல்லையே. நான் வீட்டுக்கு வந்தாலே என் செல்லம்மாவ வாமா வாமான்னு சொல்லுவேன். இப்ப நான் வீட்டுக்குள்ள போறேன்னு சொல்லுவேன். நீ மாமியார் வீட்டுக்கு கிளம்பு, மாமியார் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியில்லம்மா, இதெல்லாம் சரியே இல்ல. உனக்கு யாரோ வசிய மருந்து கொடுத்திருக்காவோன்னு நினைக்கேன். என்னடி சொல்லுத? எனக்கு வசிய மருந்தா? ஆமா, அதனால தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, நடிச்சுக்கிட்டு இருக்க. ஏடி இப்ப அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. உன் மாமியார் உன் கூட சண்டை போட்டாவல்ல, வா என்னன்னு போய் கேட்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, இதுக்கு மேலயும் உன்கிட்ட என்னால பேசிக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல வழிய விடு, நான் வீட்டுக்குள்ள போகணும். சின்ன பொண்ணு, எனக்கு என்னவோ இந்த 4 முடி மேல சந்தேகமா இருக்கு. உனக்கு உங்க மாமியார் புது பீரோ புது துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்தாவல்ல, அத ஒருவேளை உன் சம்மந்திக்காரி கிட்ட போட்டு கொடுத்துருப்பாளோ? என்னக்கா சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கேன். வழிய விடுமா. ஏடி, உனக்கெல்லாம் அறிவு புத்தி எல்லாம் கிடையாதடி. எவ்வளவு நேரம் அடி வாங்கினாலும் உன் கோல் முட்டி கொடுக்குற பழக்கம் மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேங்க. இங்க பாருடி, என் மவகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து எங்களுக்குள்ள சண்டைய வர வளர்ச்சான்னு வச்சுக்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது பாத்துக்க. ஆமா, உண்மையை சொன்னா மாமியா மருமக எல்லாத்துக்கும் கோவம் வரதானே செய்யும். மீனு, நான் சொன்னதை எல்லாம் பாத்துக்க. என்ன, நான் அப்புறமா வரேன். நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்கோம்ல, அதுங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. சரியான பொறாம பிடிச்சவங்களா இருக்காங்க. இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவங்க கூட எல்லாம் என்னால பேச முடியாது. நான் அப்புறமா வரேன் மீனு. சப்பா, எதையோ ஒண்ணு சொல்லிட்டு தப்பிச்சோண்டா சாமி. சின்ன பொண்ணுக்கு மாமியார் மூலியும் சரியில்லை, சின்ன பொண்ணு மரகதக்கா மூலியும் சரியில்லை. இவங்க கையில நம்ம இன்னைக்கு மாட்டணும், அவ்வளவுதான். சட்னி மாதிரி அம்மில வச்சு அரைச்சு விடுவோம். அரைச்சி போட்டி போ. இங்கன கிடக்கப்பட்ட 4 தெருவதானே சுத்தி சுத்தி வருவேன். என் கையில வசமா மாட்டுவேல, அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏதே, உங்க மகா வீட்டுக்குள்ள போயிட்டா. வா மருமோள, அவ பின்னாடியே போவோம். பாத்தியா மக்கா, உன் மைனிக்காரி வீட்டை எப்படி போட்டு வச்சிருக்கான்னு. காப்பியை குடிச்சிட்டு கப்ப அப்படியே வச்சிருக்கு. அதை எடுத்து கொண்டு போய் அடுக்கல சிங்கில போட்டா என்ன அவளுக்கு? உங்க அண்ணன் குளிச்சிட்டு துண்டை அப்படியே சோபா மேல போட்டு போயிருக்கா. அதை கூட எடுத்து போட கையில உன் மைனிக்காரிக்கு. நடு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்கா. பாடு. ஏமா, அப்புறம் என்னடி, உன் மைனிக்காரி சரியான திமிரு பிடிச்சவ. உன்னை எப்பவும் சொல்லிட்டு இருப்பாள்ல, மாமியார் வீட்டுல ஒழுங்கா ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கானே. இப்ப அவ லட்சணத்தை பாத்தியல்ல, எப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கான்னு. ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா இருக்கமான்னு முதல்ல பாத்துக்கிடணும். மருமகளா வீட்டை ஒழுங்கா வேலையெல்லாம் பாக்கணுமே. வீடெல்லாம் இப்படி கிடக்க யாராவது வந்து பார்த்த உடனே என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற நினைப்பே இல்லடி அவளுக்கு. சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா. என் வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தை கூட இப்ப அவ கேட்கவே மாட்டேகாட்டி. இங்க பாருமக்கா, இந்த காப்பி குடிச்ச கப்பு, இந்த துண்டு, இதை எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டுறாத. இப்ப எப்படி கிடக்கும் அப்படியே இருக்கட்டும். உங்க அண்ணன் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வருவான்ல, அவன் பார்க்கட்டும். அவன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு இருக்கு. இன்னைக்கு என் மகன் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு உன் மைனிக்காரிக்கு கச்சேரி. எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கமான்னு கேட்பாம்ல உங்க அண்ணன். இன்னைக்கு அவனே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல போறான். வேணும்னா பாருமக்கா. ஓஹோ, அப்படியா? சரி சரி. என்ன நடிப்பு நடிக்காவம்மா. ஏக்கா, என் சம்மந்திக்காரி ஒரு சைஸா நக்கலா பேசுன மாதிரி இருக்குல்ல. ஆமா சின்ன பொண்ணு, அவ என்னைக்கு ஒழுங்கா பேசிருக்கா. நக்கலா தானே பேசுவா. ஏடி, இப்ப எங்க போற? அங்க சோபால உட்காரு. உன் மைனிகாரி காப்பி எல்லாம் போட்டு தர மாட்டா. நான் உனக்கு சுட சுட காப்பி போட்டு தரமக்கா, உட்காரு. ஏம்மா, நான் வந்த வேலையை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா காப்பியை குடிக்கேன். ஏடி, எங்க போற? நில்லு. பாத்தியா சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி உன் ரூமுக்குள்ள தான் போறா. ஆமாக்கா, யார் ரூமுக்குள்ள தான் போறா. மருமோளே, என் மவ பேச்செல்லாம் சரியில்லை. வா, அவ பின்னாடியே போவோம். சரிங்க தே, நீங்க முன்னாடியே போங்க. உங்க பின்னாடியே நாங்க 2 பேரும் வாரோம். சரி மருமோளே. திமிரு பிடிச்சவா காலையிலேயே வந்துட்டாளா உயிரை வாங்குறதுக்கு. ஏதே, யார் ரூம்ல உங்க மகளுக்கு என்ன வேலை? என்னம்மா முழிச்சுக்கிட்டு இருக்க? உன் மருமக கேட்கல, பதில சொல்லு. இது என் வீடு. என் மவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் மவனுக்கு இருக்கு. அவ எந்த ரூமுக்கு வேணாலும் போய் பாப்பான்னு சொல்லுமா.
உங்க மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மருமவள நான் வந்திருக்கோம்ல, அதனால ஏன் அனுமதி இல்லாம யார் ரூமுக்குள்ள யாருமே வரக்கூடாது. உங்க மகளை அந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்லுங்க தே. ஏம்மா உன் மருமவ கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு நிக்க? மருமவளுக்கு அவ்வளவு சப்போர்ட். என்னடி இப்படி பேசுத? அவளுக்கு நான் என்னத்துக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? ஓஹோ, அப்ப நீ உன் மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்ட, அவ மேல கோவமா தான் இருப்ப, அப்படிதானம்மா? ஆமா, என்னைக்கு ஒரு வீட்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வந்திருக்கு? இது உனக்கே தெரியுமாட்டி? உங்க வீட்ல உங்க மாமியாருக்கும் உனக்கு ஒத்து போகல, அதே மாதிரி தானே நம்ம வீட்லயும் இருக்கட்டுமா? எல்லாம் இருக்கட்டும். இது என்ன பீரோ மைக்கா சீட்டு போட்டு ஒட்டுன மாதிரி இருக்கு? என்ன ஒரு 4000 5000 இருக்குமா? என்னடி இப்படி சொல்லுத? மைக்கா சீட்டு போட்டு ஒட்டி இருக்கு, 4000 5000 இருக்கும்னு சொல்லுத? நல்ல ஸ்ட்ராங்கான தேக்கு மரமாக்கும். 4000 5000 ஓவா இல்லடி 40000 ரூபாய். ஏக்கா நீங்க சொன்ன மாதிரி என் சம்மந்திக்காரி நேரா என் ரூம்ல வந்து பீரோவதனக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா சின்ன பொண்ணு, அந்த 4 முடிக்கு என்ன வேலை? இதத்தான் சொல்லி கொடுத்துருப்பான்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னோம்ல. இன்னைக்கு உங்க மாமியார் பீரோ வண்டியில எடுத்துட்டு வந்தவள்ல, அப்போ அந்த 4 முடி தான் வெளிய நின்னு பாத்துக்கிட்டு நின்னா. அன்னைக்கு இவ வீடு தேடி வருவான்னு தான் நினைச்சேன். நம்ம சங்கரன் கிட்ட சொல்லிதான் நல்ல தேக்கு மரமா பார்த்து எடுத்து போட்டு செய்யணும்னு சொல்லி செஞ்சு வாங்கினது இல்ல. ஓஹோ அப்படியா, சரி சரி. எம்மா அப்படின்னா நான் இழிச்ச வாயி போக்கத்தவா, அப்படிதானம்மா? என்னடி இப்படி சொல்லுத? பீரோ நல்ல அளவோட தானே செஞ்சிருக்கேன். பீரோ நல்லாதாம்மா இருக்கு, ஆனா என்ன ஏமாத்திட்ட பத்தியா? எங்க மாமியார் சொல்லுதாவோ, நீ வண்டியில அள்ளிட்டு வந்தியே உங்க அம்மா வீட்ல இருந்து பொருள் எல்லாம் காயிலங்கடையில போடப்பட்ட பொருள், எல்லாம் ஓட்ட உடசல்னு. ஐயோ, என் மவன் என்கிட்டயே போட்டு வாங்கிட்டாளா? எனக்கு ஓட்ட உடசல் அள்ளி எடுத்து கொடுத்துக்கிட்டு மருமவளுக்கு நல்ல தேக்கு மரத்துல பீரோ செஞ்சு கொடுத்துருக்க. என்ன அப்புறம் பீரோ நிறைய புது துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உன் மைனிகாரி இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுதுன்னு சும்மா பேருக்கு தானமா சொல்லியிருக்கா? நான் எங்க வீட்டுக்கு கிளம்பின உடனே உன் மருமவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி, உன் மைனிகாரி அம்மா வீட்ல இருந்து நேத்துக்கு தான் வந்தா பாத்துக்க. ஆமா ஆமா, ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டாவோ மாமியார் மருமவளும் சண்டை, மருமவ அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு. என் காதுலயே பூவை சுத்துதியாமா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ தானே வேணுக்கும்னே வந்து மைனிகாரிக்குள்ள பீரோ வேணும், அதுல உள்ள துணிமணி எல்லாம் வேணும், வாஷிங் மிஷின் எல்லாம் வேணும்னு எடுத்துட்டு போனேன். காயிலங்கடையில தள்ளக்கூடியது எல்லாத்தையும் என்கிட்ட தள்ளி அனுப்பி விட்டுட்ட, அப்படிதானமா? அப்படியே மாமியார் மருமவள் நல்ல ஒத்துமையா இருந்துகிட்டு என்ன கண்ட உடனே 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்கலாம். ஆஹா, ஏமாவல்ல கண்டுபிடிச்சிட்டானா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என் மருமக கூட காலையில சண்டை தான் போட்டு மத்துக்க. ஆமாம்மா ஆமா, நான் நம்பிட்டேன். அதான் நான் வரும்போது வீட்டு வாசல்ல உட்கார்ந்து 3 பேரும் கதை பேசிக்கிட்டு இருந்தேல. அது வந்து என்ன ஏமாத்திட்டு உன் மருமவளுக்கு எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கியாமா? இங்க பாரு மேனகா, உன் திமிர் எடுத்த பேச்செல்லாம் இத்தோட நிப்பாட்டிக்க. என்ன மைனி, உங்க நடிப்பு நல்லாதான் இருந்துச்சு. ஆமா நடிப்புதான், அதுக்கு என்ன இப்போ? உங்க 2 பேர் நடிப்புக்கு அவார்டே கொடுக்கலாம். சரி அவார்டு தானே வாங்கிட்டு போறோம், உனக்கு என்ன? அம்மா நீ சரியான ஆளதானே இருந்திருக்க. மருமா கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தா இவ்வளவு நேரமும். அப்படியே மருமா மேல கோவப்படுத மாதிரியும் அவ கூட சண்டை போடுற மாதிரியும் என்ன நடிப்பம்மா. இங்க பாரு மேனகா, எங்க அத்தை கிட்ட தேவையில்லாத ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, அப்புறம் பல்லுகளை கலந்துரும் பாத்துக்க. என்னது, என் பல்லு கலந்துருமா? ஆமா, என் மாமியார் கூட சண்டை போட்டா நான் பாத்துக்கிட்டு நிப்பேனா? அடிச்சு பல்லகள் எல்லாம் உருத்து கையில தந்துரும் பாத்துக்க. என்னதே இவகிட்ட போய் சும்மா பயந்துகிட்டு மகாராணி வருவாளாம், அப்படியே என்கிட்ட கேட்காம எங்க அம்மா வீட்ல இருந்து வாங்கி கொடுத்த பீரோ வாஷிங் மிஷின் எல்லா பொருளையும் தூக்கிட்டு போவாளாம். நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஆளை பாரு ஆளை. மைனி இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு வாங்கி கொடுத்த பொருள்னா அது எங்க அண்ணனுக்கு தானே உண்டு. அது எங்க அண்ணன் வீட்டுல பீரோல நான் எடுத்துட்டு போனேன். ஆமா ஆமா எடுத்துட்டு போவ, அதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்கணும். என்னத்தை பாத்துக்கிட்டே இருக்கிய? எனக்கு கோவம் வருது பாத்துருங்க. கோவத்துல உங்க மவளை அடிச்சாலும் அடிச்சு விடுவேன், நீங்களே சொல்லுங்க. ஆமாடி, உனக்கு கல்யாணம் பண்ணும்போது உனக்கு சீர் சடத்தி எல்லாம் செஞ்சுதான் அனுப்பி வச்சிருந்த மாமியார் வீட்டுக்கு. நீ 1008 வீட்டுக்கு பால் காய்ச்சி தண்ணி கொடுத்தலும் போத, ஒவ்வொரு நேரமும் நாங்க ஒவ்வொரு பொருளை உனக்கு வாங்கி கொண்டு வந்து தரணுமா? இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏன் நினைப்போட நீ வாரியாடி? அம்மைக்கு ஒரு நாள் அது காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம், கை கால் வலிக்குன்னு சொல்லுதால ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம், மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்போம்னு கொஞ்சமாவது ஏன் மேல உனக்கு அக்கறை இருந்தாட்டி? வரும்போதெல்லாம் இங்க வீட்ல என்ன பொருள் இருக்கு ஏது பொருள் இருக்கு இங்க இருந்து தூக்கிட்டு ஓடலாம்னு தானே இருக்க. ஏற்கனவே ஓட்ட உடசலான பீரோ வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் காயிலங்கடல போடலாம்னு தான் இருந்தா. ஆனா நீ தான் வந்து கேட்ட, மைனிகாரி கொண்டு வந்த எல்லா பொருளும் எனக்கு வேணும், நான் எடுத்துட்டு போறேன்னு நிலையா நின்னேல. எங்களுக்கும் வண்டி செலவு மிச்சம்ல, அதான் தூக்கிட்டு போன்னு உன்கிட்ட சொன்னேன். சரி மைனிகாரிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாமான்னு கூட என்கிட்ட கேட்கல, கிடைச்சா போச்சுன்னா தூக்கிட்டு ஓடுன. இப்ப வந்து நின்னுகிட்டு மாமியார் ஓட்ட உடசல்னு சொன்னாவா அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் 4 அடி சேர்த்து போடுங்க. பாருடி, உன் மாமியார் மாமனார் உன் புருஷன் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க கூட இருந்து வாழ முடிஞ்சா வாழு. உன் திமிர்த்தனத்தை எல்லாம் அங்க காமிச்சேன்னு வச்சுக்க, உன் மாமியார் எப்பமோ ரெடியா தான் இருக்காவோ. அவங்க மகனுக்கு 2வது கல்யாணம்
பாரு மேனகா, நல்ல எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வர முடிஞ்சா வா. இனி ஒரு நேரம் எங்க மாமியாருக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விடணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சேன்னு வச்சிக்க, 2 காலும் துண்டாயிரும் பாத்துக்க. அப்படியெல்லாம் ஒரு முடிவெல்லாம் நீங்க எடுக்காதீங்க. நான் எடுக்க மாட்டேன், நீ எடுக்க வச்சிராத. இங்க பாரு மேனகா, நீ நல்ல பிள்ளைதான். நீ கேப்பார் பேச்சை கேட்டுதான் இந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்க. இந்த 4 முடி கீதா இருக்கல்ல, சரியான திமிரு பிடிச்சவ. இந்த தெருவுல எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு தான் கிடக்கா. அவ வேணுக்கும்னே உன்கிட்ட கோல் மூட்டியாக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இன்னொரு நேரம் கண்டிப்பா என் கையில அவ மாட்டுவா. இன்னைக்கு அவ மாட்டுனா வச்சுக்க சட்னி தான். ஆமாடி, என்ன முழிச்சிட்டு இருக்க? அவ சொன்னதையெல்லாம் கேட்டேல. 4 முடி கூட சேராத. அவ கூட சேர்ந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் மாப்பிளைக்கு 2வது கல்யாணம் பண்ணுவாவல்ல, அங்க போய் மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். ஆமா மேனகா, அங்கேயும் சாப்பாடு எடுக்கிறதுக்கு 4 முடி பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு வருவாவோ. ஜாக்கிரதையா இருந்துக்க. மரியாதையா உன் மாமியா வீட்டுக்கு கிளம்பு, இல்லன்னு வச்சுக்க. என் மருமக சொன்ன மாதிரி உன் செவுட்ட பேத்து பல்ல உருட்டு உன் கையிலே தந்துரும்டி. ஐயோ ஐயா, மத்தளத்துக்கு 2